காலத்தால் மறக்க முடியாத வலியை தந்து சென்ற சுனாமி எனும் ஆழிப்பேரலை தமிழகத்தை தாக்கி 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் ஆழிப்பேரலை விட்டுச் சென்ற சுவடுகளையும் ஆழிப்பேரலை பற்றியும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஆண்டுக்கு முன்பு வரை கொரோனா என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. இதை யாரேனும் சொல்ல கேட்டால் அது ஏதேனும் தகாத வார்த்தை என்றே யோசித்திருப்போம். இன்று அந்த உயிர்கொல்லி நோயையும் எதிர்த்து போராடி அதில் வெற்றியையும் பெற்றுள்ளோம். அப்படித்தான் 2004 ஆண்டுக்கு முன்பு வரை யாரேனும் சுனாமி என்று கூறியிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு தர்ம அடி இனாமாக கொடுத்து தர்ம ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியிருப்பர் அன்பர்கள். 2004 ஆண்டு டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை கடல் அலைகள் சற்று ஆக்ரோஷமாக இருந்தது. கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல. அன்று வந்த அலையும் அப்படி சாதாரணமாகவே நினைத்தனர் அவர்கள். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. டிசம்பர் 26 அன்று அதிகாலை வேளையில் இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள இந்திய பெருங்கடல் பகுதிகள் திடீரென 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவானது. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுமார் 14 நாடுகளில் உள்ள கடலோர பகுதிகளில் மிகப்பெரிய சுனாமி எனும் ஆழி பேரலைகள் ஏற்பட்டது. இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட இந்த சுனாமி ஆழி பேரலைகள் கடந்த 100 ஆண்டுகளில் நிகழ்ந்த மற்ற இயற்கை பேரழிவுகளை விட அதிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு சென்றது. இந்த ஆழி பேரலைகளால் தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, இந்தியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டன. தமிழகத்தில் சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டது சென்னைதான். 100 அடி உயரத்திற்கு மேல் எழுந்த இந்த ஆழி பேரலைகள் காலை சூரியோதயத்தை பார்த்து கொண்டிருந்தவர்கள், கடற்கரையில் நடைபயிற்சி உடற்பயிற்சிக்கு சென்றவர்கள், அங்கு இளைப்பாறிக் கொண்டிருந்த மீனவர்கள், கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்றுக்கணக்கான மக்களை சில நிமிடங்களில் அள்ளிச் சென்றது இந்த சுனாமி ஆழி பேரலை. புள்ளி விவரங்களின்படி இந்த சுனாமி எனும் ஆழி பேரலைகள் பல லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை பறித்து பல கோடி மக்களின் வாழ்விடத்தை அழித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியது. கடலையே கடவுளாக நம்பியிருந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்களை மீளா துயரத்தில் ஆழ்த்தியது. சுனாமி என்பது ஜப்பான் சொல். சு என்றால் துறைமுகம், நாமி என்றால் அலை. துறைமுக அலை என்று பொருள்படும் இந்த சுனாமி அலையை தமிழில் ஆழி பேரலை என்று அழைக்கின்றனர். கடலில் உள்ள தரைப்பகுதிக்கு அடியில் நிலத்தட்டுகள் நகரும் போது அல்லது ஒன்றுடன் ஒன்று மோதும் போது நிலநடுக்கம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு மற்றும் விண்வெளியிலிருந்து விண்கல் விழுதல் ஆகியவற்றின் காரணமாகவும் இந்த சுனாமி எனும் ஆழி பேரலை ஏற்பட்டு கடலோர பகுதிகளில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. சுனாமி எனும் ஆழி பேரலையில் அடுக்கடுக்கான பல அலைகள் உருவாகும். அந்த அலைகள் கடற்பரப்பு முழுவதும் பரவி கரையை நோக்கி மணிக்கு சுமார் 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து வரும். சுனாமி எனும் ஆழி பேரலையின் வேகம் தாக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு முறையும் வேறுபடும் என்கின்றன ஆய்வுகள். சுனாமி ஆழி பேரலைகள் அபூர்வமாக நிகழக்கூடியதுதான் என்றாலும் இயற்கை பேரிடர்களில் அதிகபட்ச உயிரிழப்பையும் பலத்த பொருட்சேதத்தையும் குறைந்த நேரத்தில் ஏற்படுத்தக்கூடியது. தற்போது இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் முயற்சிகள் ஐநா பொதுசபை 2005 ஆண்டு டிசம்பர் மாதம் நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 5 உலக சுனாமி விழிப்புணர்வு தினமாக தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வருடம் உலகளாவிய பேரழிவு அபாயங்கள் மற்றும் இழப்புகளை குறைப்பதற்காக சென்டாய் கட்டமைப்பின் இலக்கை அடைய புதிய தலைமுறை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு சுனாமி குறித்த கல்வியை வழங்குவதன் மூலம் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமியின் 20வது ஆண்டு நிறைவை நாங்கள் நினைவு கூறுவோம் என்ற கருப்பொருளோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கடந்த 100 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள 58 சுனாமி எனும் ஆழி பேரலைகளால் இதுவரை பல லட்சம் பேர் உயிரிழந்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் ஏற்படும் சுனாமி எனும் ஆழி பேரலையின் போது சராசரியாக 4600 பேர் உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போதும் சுனாமி என்ற பெயரை கேட்டவுடனேயே ஒருவித பதற்றம் அனைவரையும் தொற்றிக்கொள்வதில் எந்தவிதமான ஆச்சரியமும் இல்லை.